என் வாய்ஸ் ஆடிபிள் இருக்கா? ஸோ இப்போ வந்துட்டு இன்றைக்கான கிளாஸில் வந்துட்டு நம்ம பார்வையை வந்துட்டு எப்படி டவுன்லோட் பண்ணணும் அண்ட் அது எப்படி அதோட இன்ட்ரடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? கம்ப்ளீட்டாக. ஓகே. ஸோ என்னோடய ஸ்க்ரீன் விசிபிள் ஆகுதுல உங்களுக்கு? மேக்ஸிமம் லேப்டாப் கையில் வச்சுக்கோங்க. நான் பண்ண அப்படியே பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. ஓகேவா? ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம டேரெக்டாக ப்ராசஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ நமக்கு வந்துட்டு பவர் BI எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி தெரியும்ல. லைக் டேட்டா வந்துட்டு நம்ம டேட்டா பேஸ் வந்துட்டு லைக் டேட்டா வந்துட்டு நம்ம கலெக்ட் பண்ணி பேசிக்காகவே ஒரு CSV ஃபைல்லையோ எல்லாம் வந்துட்டு எக்ஸல் ஷீட்லையோ இல்லை வந்துட்டு டெக்ஸ்ட் ஃபைல்னு சொல்லிட்டு நம்ம சேவ் பண்ணியிருப்போம். கரெக்டாக? ஸோ நம்ம எல்லாமே அப்படி தான் டேட்டா சேவ் பண்ணியிருப்போம். ஏன்னா வந்துட்டு அது ரொம்ப கம்மியான ஸ்டோரேஜ் எடுக்கும் அண்ட் சேம் டைமில் நம்மளால் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்துட்டு நம்ம அப்படி பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் இந்த பவர் BI வந்துட்டு நமக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, அந்த டேட்டா கலெக்ட் பண்ண டேட்டாஸை வந்துட்டு நமக்கு அரேஞ்ச் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. ஓகேவா? எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் விஷுவலைசேஷன் தான் வந்துட்டு அதோட மெயின் பர்பஸ். ஓகேவா? ஓகே. ஸோ இதான் வந்துட்டு பவர் BIயோட சின்ன ஒரு லைக் இதை வச்சுக்கலாம், பர்பஸ்ன்னு வச்சுக்கலாம். எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் விஷுவலைசேஷன். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பவர் BI வந்துட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ நீங்கள் பவர் BI டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் கோ டு கூகுள் அண்ட் சர்ச் பவர் BI டெஸ்க்டாப் டவுன்லோட். ஸோ இப்படி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கேயுமே அஃபிஷியல் வெப்சைட் வரும். ஓகேவா? இந்த மாதிரி தான் வரும். ஸோ அப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் இருக்க லிங்க் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பேஜ் வரும். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய லாங்குவேஜ் இருக்கும். நம்ம செலக்ட் பண்ணுறது இங்கிலீஷ். ஓகேவா? ஸோ நம்ம இங்கே என்ன செலக்ட் பண்ணுறோமோ அந்த லாங்குவேஜாக வந்துட்டு நமக்கு அப்ளிகேஷனில் அதே லாங்குவேஜாக இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டவுன்லோடு பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒன்று வந்துட்டு PBI டெஸ்க்டாப் செட்டப்னு போட்டு 64 அந்த ஆர்கிடெக்சர் இருக்கும். இன்னொன்று வந்துட்டு 32 ஆர்கிடெக்சர் இருக்கும். ஓகேவா? ஸோ நார்மலாக போட்டிருப்பாங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சிஸ்டம் இருக்குல்ல, நம்ம லேப்பில் வந்துட்டு செட்டிங்ஸ் போய்க்கோங்க. ஓகே. செட்டிங்ஸில் போயிட்டு ஜஸ்ட் கோ டு சிஸ்டம் அண்ட் கீழே போனீங்கன்னா அபவுட்னு இருக்கும். ஓகேவா? ஸோ சிஸ்டமில் அபவுட் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல போட்டிருக்கும் சிஸ்டம் டைப்புன்னு போட்டு 64 பிட்டா எப்படி சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து 64 பிட்டு. அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு 64 பிட் டவுன்லோட் பண்ணேன். ஓகேவா? ஸோ நீங்கள் 64 பிட்னா இதை டவுன்லோட் பண்ணுங்கள். இல்லைனா 64 பிட் இல்லாமல் 32 பிட் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இது ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதுனால திரும்பி டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கனாலும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? ஸோ லெட் மீ ஸ்டாப் திஸ். ஓகே. ஸோ இது வந்துட்டு நமக்கு பவர் BI வந்துட்டு எங்கேருந்து இன்ஸ்டால் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுங்கிற ஒரு இது. ஓகேவா? இந்த வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த ரிலவெண்ட்டான டேட்டா எடுக்கீங்க இல்லையா, அதுக்கு தேவைப்பட்ட டேட்டாஸ் வந்துட்டு எங்கே தேடுறதுன்னு சொல்லிட்டு எதுக்கு அந்த ஒரு சந்தேகம் இருக்கும். லைக் ஈஸியாக எப்படி எடுக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த 2 வெப்சைட் இருக்குது. ஓகேவா? ஸோ அதில் மொதல் வெப்சைட் வந்துட்டு கேகிள். ஸோ கேகிள் வந்துட்டு உங்களுக்கு பவர் BIக்கு மட்டும் கிடையாது, மற்ற ரியல் டைம் டேட்டாஸ் வந்துட்டு தேவைப்படும். சப்போஸ் கம்யூனிட்டி டேட்டா தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே எல்லா டேட்டாவுமே இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு பவர் BI டேட்டாவும் இருக்கும். அது போக அந்த ஏஐக்கு டெவலப் பண்ணுறதுக்கு அப்படி சொல்லிட்டு எல்லாத்துக்கான டேட்டாவுமே இங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நீங்கள் உள்ளுக்கு போனதுக்கப்புறமா யூ ஹேவ் டு ரிஜிஸ்டர். ஓகேவா? ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வந்து இது பண்ணாலும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் இங்கே இருக்க டேட்டாஸை. ஸோ இந்த வெப்சைட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கேகிள். ஓகே. இதான் வெப்சைட், நோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் யூ ஹேவ் டு கிளிக் ரிஜிஸ்டர் அண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அண்ட்
இதே மாதிரி வந்துட்டு இன்னொரு வெப்சைட் இருக்குது. ஸோ அங்கேருந்து வந்துட்டு இப்போ நம்ம டேட்டா டெவலப் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அது வந்துட்டு நிறைய சாம்பிளுக்கு லைக் நிறைய நல்ல சாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட்டில். ஸோ அதை நான் எடுத்து வச்சுருக்கேன் அண்ட் அதையும் நான் ஷோ பண்ணுறேன். ஸோ அந்த வெப்சைட் பேர் வந்துட்டு ஹேக்கர் நூன். ஓகேவா? ஸோ இந்த காமிக்கையில் ஹேக்கர் நூன். ஸோ இந்த வெப்சைட் தான். நான் உங்களுக்கு லிங்க் நான் அனுப்பி விட்றேன். லிங்க் வந்து நான் குரூப் சாட்டில் போடுறேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்துட்டு நமக்கு லைக் ஒரு 13 டேட்டா செட் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் சூப்பர் மார்க்கெட்டோடது, அது சேல்ஸ் டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்டு சம் அந்த ஒர்க்ஸ் ரிலேட்டடாக, அதுக்கப்புறம் ஃப்ளைட் டிலேஸ் கேன்சலேஷன் பார்த்தீங்கன்னது, அதுக்கப்புறம் டாக்ஸி அவுட் டேட்டான்னு சொல்லிட்டு நமக்கு சம் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு இதில் எந்த டேட்டா டெவலப் பண்ணணும்னு இருக்கோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட் கிளிக் திஸ். இப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு லெட் மீ செலக்ட் த ஃப்ளைட் டிலே. ஓகேவா? ஸோ ஃப்ளைட் டிலே வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு தனியாக பேஜ் லோட் ஆகும். ஓகேவா? ஸோ ஓகே, இதுலையுமே வந்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி இது பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு ஓகே, நான் ரிஜிஸ்டர் பண்ணிடுறேன். நான் இதை வந்துட்டு ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணனால எனக்கு சைனிங் கேட்கும். நீங்கள் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, எனக்கு ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு ஜஸ்ட் டவுன்லோட் திஸ். ஓகேவா? ஸோ டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, எனக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இங்கேருந்து நீங்கள் டேட்டா எடுத்துக்கிங்களா, வெப்சைட் நோட் பண்ணிக்கோங்க. ஒன்று ஹேக்கர் நோன், இன்னொன்று கேகிள். கேகிள் வந்துட்டு உங்களுக்கு எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் யூஸ் ஆகும். அண்ட் ஹேக்கர் நோனில் வந்துட்டு இந்த லைக் டெமோ டேட்டாஸ் மாதிரி உங்களுக்கு அந்த டாப்பிக்கோட கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு எதை பிக் பண்ணணும்னு சந்தேகமாக இருக்கும்போது நீங்கள் ஜஸ்ட் இதை ரீட் பண்ணிவிட்டு இதுக்கு இதில் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு 13 டேட்டாஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. லைக் ஹெல்த் டேட்டா அண்ட் இந்த மாதிரி நிறைய டேட்டாஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதை டவுன்லோட் பண்ணியாச்சா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த செட்டப் கிளிக் பண்ணி காமன் தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்துட்டு கேட்கும், அதில் அக்ரி பண்ணிவிட்டு அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராசஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் முடிச்சுட்டு ஜஸ்ட் அப்படியே இதாயிரும். ஓகே, ஓப்பன் ஆயிரும். உங்களுக்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னா பவர் பிஐ, ஸோ உங்களுக்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் உங்களுக்கு சின்ன பேஜ் மாதிரி காமிக்கும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதில் வந்துட்டு உங்களுக்கு லைக் வேறு லாட் ஆஃப் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஜஸ்ட் நமக்கு குழப்பிக்க வேண்டாம். ஓகேவா? ஸோ டேரெக்டாக இந்த பிளாங்க் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்துட்டு அந்த ஒர்க் ஸ்பேஸ் வந்துட்டு ஓப்பன் ஆயிரும். அண்ட் தென் நீங்கள் வந்துட்டு அங்கே எதனாலும் பண்ணாலும் பண்ணிக்கலாம். லைக் டேட்டாஸ் இம்போர்ட் பண்ணுறது, லோட் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் அந்த இடத்துல பண்ணிக்கலாம். அண்ட் இதுலேயுமே வந்துட்டு நிறைய லைக் இது லைக் இந்த க்ளவுட் சர்வீஸ் மாதிரி அண்ட் டேரெக்டாக வந்துட்டு ஒர்க் அந்த எக்ஸலோட ஒர்க் புக் இருக்குல்ல, எக்ஸல் ஃபைல் அது வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் சர்வர்ஸ் ரிலேட் வச்சுருந்தீங்கன்னா சர்வர் கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அங்கேருந்து எடுத்துக்கலாம். அண்ட் இது வந்துட்டு லேண்ட் வித் சாம்பிள் டேட்டா. ஸோ இது வந்துட்டு இன்பில்டாகவே உங்களுக்கு வந்துட்டு ஒரு டேட்டா இருக்கும். ஓகேவா? இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இன்பில்டாகவே வந்துட்டு ஒரு டேட்டா வச்சுருப்பாங்க இந்த பவர் பிஐயில். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு இந்த ஃபினான்ஷியல்ஸ் டேட்டா இருக்குல்ல, இது வச்சுருப்பாங்க. ஸோ இது வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ண ரொம்ப இதாக இருந்தாலும் இது யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஆனால் நான் இப்போ அது பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஃபஸ்ட் எனக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நான் அந்த பிளாங்க் ஒர்க் ஸ்பேஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணும்போது எனக்கு இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு மேலே இருக்கிறது வந்துட்டு இந்த இருக்குல்ல, ஸோ இதான் வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஸ்பேஸ். நீங்கள் வந்துட்டு அந்த விசுவலைசேஷன் வந்துட்டு எதை எடுத்து ட்ராப் பண்ணாலும் பேக் பார்த்தீங்களா? ஸோ இதான் வந்துட்டு உங்களுக்கு விசுவலைசேஷன் அந்த இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். ஸோ என்னென்ன சார்ட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ரோவில் வந்துட்டு ஸ்டாக் பார் இருக்குது அண்டு கிளஸ்டர் பார் இருக்குது. ஓகேவா? ஸோ ஸ்டாக் பார்னால் வந்துட்டு இந்த இருக்குல்ல எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ஸ்டாக் பார் அண்ட் கிளஸ்டர் பார். அண்ட் செகண்ட் ரோவில் வந்துட்டு உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குன்னா லைன் சார்ட், ஏரியா சார்ட் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகே, ஸோ இது லைன் சார்ட்டு, ஏரியா சார்ட், அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அண்ட் இதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, கடைசி லைனில் வந்துட்டு உங்களுக்கு ஏஐ அந்த வச்சு ரேட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எப்படி அந்த டேட்டா வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ டவுன்லோட் பண்ணல ஒரு சிஎஸ்வி ஃபைல், அதை வந்துட்டு நான் எப்படி இங்கே இம்போர்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நான் பார்க்க போகிறேன். ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மேலே கெட் டேட்டான்னு இருக்கு இல்லையா, இந்த கெட் டேட்டா உங்களுக்கு சொல்கிறது புரியுதுல இல்லை வேகமாக போனோன்னா?
லைக் நான் வேகமாக போகணும்னு தோணுச்சுன்னா ஜஸ்ட் சொல்லுங்கள், ஓகேவா? ஓகே ஃபைன். ஸோ இந்த கெட் ஐட்டன் இருக்குல்ல, இதை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்படி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும், ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு லைக் எக்ஸல் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேரியஸ் டைப் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கும். லைக் சிஎஸ்வி, டெக்ஸ்ட் ஃபைல், எக்ஸ்எம்எல், ஜேசான், பிடிஎஃப் சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா வகையான அந்த டைப்ஸ் இருக்குல்ல, ஃபைல் டைப்லாம் இருக்குல்ல, எல்லாமே இங்கே இருக்கும், ஓகேவா? ஸோ நான் இப்போ டெவலப் பண்ணது என்னதுன்னா சிஎஸ்வி டெக்ஸ்ட் ஒர்க். சிஎஸ்வி நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஸோ ஐ ஹவ் டு கிளிக் இந்த டெக்ஸ்ட் அண்ட் சிஎஸ்வி அண்ட் நான் கனெக்ட் பண்ணணும், ஓகேவா? ஸோ கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து டேரெக்டாக வந்து என்னோட இந்த டவுன்லோட் பேஜ் இருக்குல்ல, அங்கே ஓப்பன் ஆயிடும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறமா டவுன்லோட் பண்ணது ஏர்லைன் இல்லையா? ஸோ ஜஸ்ட் இந்த ஏர்லைனை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு லைக் இங்கே நிறைய டைப்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ என்னென்ன இதெல்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இங்கே நிறைய இருக்குது. ஸோ நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்துட்டு உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் அந்த எக்ஸல் ஃபைல் மாதிரி வந்துட்டு ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டான்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஓகே, கிளிக் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் இந்த மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸல் இது மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா இந்த டாப்பில் இருக்கு இல்லையா, ஸோ இந்த அப்ளை அந்த விஷயம் பட்டன் இருக்குல்ல, இதை கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் இதை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, இங்கே இருக்கிற டேட்டாஸ்லாம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு உங்களுக்கு இதாக்கல இந்த இடத்துல உங்களுக்கு லோட் ஆயிரும், ஓகேவா? இந்த மாதிரி லோட் ஆகும் உங்களுக்கு. அண்ட் இது வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம், தென் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்துட்டு நீங்கள் டேட்டா லோட் பண்ணணும், ஓகேவா? ஆனால் நான் வந்துட்டு இப்போ லைக் டிஃப்ரெண்டான டேட்டா லோட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு வந்துட்டு இது தேவையில்லை. இப்போது நான் இன்னொரு டேட்டா எடுத்து வச்சுருக்கேன். ஸோ லெட் மீ ஷோ தட். ஸோ இதை வந்துட்டு நான் எடுத்த டேட்டா, ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டோட டேட்டா. ஸோ இதே மாதிரி நான் ஓப்பன் பண்ணுறேன். இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா எனக்கு இந்த மாதிரி தான் காமிக்கும். அண்ட் இது பண்ணதுக்கப்புறம் லோட் கிளிக் பண்ணக்கூடாது. வி ஹேவ் டு கிளிக் த ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா. இப்படி பண்ணும்போது நமக்கு ஏற்ற மாதிரியான அந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்துட்டு நமக்கு இது ஓப்பன் ஆகும். எக்ஸல் ஸ்ட்ரக்சரில் ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்துட்டு எதுக்குன்னா லைக் நம்மளால் ஈஸியாக வியூ பண்ணிக்க முடியும், எத்தனை ரோஸ் என்னென்ன டேட்டாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் பார்த்துக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா லைக் இந்த என்னென்ன கஸ்டமர் ஐடி, எப்போ ஷிப் பண்ணியிருக்காங்க, எந்த மோடில் ஷிப் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. கண்ட்ரி, ஸ்டேட் அண்ட் திங்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது, ஓகேவா? எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, என்ன கேட்டகரி, அப்படி சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஐம் கோனா கிளிக் அப்ளை பண்ணிட்டு தென் ஐம் கோனா க்ளோஸ் திஸ், ஓகேவா? ஸோ நான் இங்கே எத்தனை டேட்டா வேணால் லோட் பண்ணி வச்சுக்கிறேன் அந்த இடத்துல. இப்போ வந்துட்டு இன் சம் கேசஸ் வந்துட்டு நமக்கு லைக் ஒரே இது எப்படி சொல்கிறது, ஸோ ஒரே கம்பெனி டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்துட்டு அமேசான் டேட்டா இருக்குது, ஓகேவா? ஆனால் நமக்கு வந்துட்டு தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஃபார் ஷிப்பிங்க்கு வந்துட்டு ஒரு ஃபைல் மாதிரியும் அண்டு நமக்கு என்ன மாதிரி சேல்ஸ் ஆகுது சொல்லிட்டு ஃபைல் மாதிரி சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்துட்டு மல்டிபிள் டேட்டா ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா, அதையுமே வந்துட்டு இங்கே லோட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு இப்போ 2 ஃபைல் லோடாக இருக்குது. இது எனக்கு தேவை கிடையாது. ஸோ ஐ எம் நாட் கோனா யூஸ் தட். ஸோ நான் யூஸ் பண்ண போகிறது இது மட்டும் தான், ஓகேவா? ஸோ குளோபல் ஷோவோடது, சூப்பர் ஷோவோடது அந்த டேட்டா தான் யூஸ் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது நமக்கு லைக் இங்கே லாட் ஆஃப் திங்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ இதில் லைக் இது வந்துட்டு நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு இந்த விஷுவலைசேஷனில் இருக்குல்ல, இந்த பாரில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ரைட்டா? ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாக் பார் செலக்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்டாக் பார் வந்துட்டு இந்த இடத்துல வந்துடும், ஓகேவா? ஸோ யூ கேன் இது வந்துட்டு நீங்கள் என்னென்ன மூவ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் வந்துட்டு பெருசாக ஆக்கிக்கலாம். அது வந்துட்டு உங்களோட இஷ்டம், ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்டாக் பாரில் வந்துட்டு நமக்கு பேசிக்காக தெரியும், நமக்கு இந்த கிராஃப்னாலே வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி வந்துட்டு இங்கேயுமே அதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது வந்துட்டு ஒரு பார் தான். ஸோ இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் இருக்குது. ஸோ நான் டிசைட் பண்ண போகிறேன் எனக்கு வந்துட்டு என்ன இதில் இருக்கிற என்ன கேட்டகரி வந்துட்டு என்ன ஆப்ஷன் வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கணும், எது வந்துட்டு ஒய் ஆக்சிஸில் காமிக்கணும்னு டிசைட் பண்ண போகிறேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு கேட்டகரி எடுக்கேன், ஓகேவா? ஸோ கேட்டகரி எடுக்கிறேன். ஸோ கேட்டகரி எடுத்து ஜஸ்ட் ஐம் கோனா ட்ராப் ஓவர் ஹியர், ஓகேவா? ஸோ இது மேலே ட்ராப் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு கேட்டகரி ட்ராப் ஆயிடுச்சு. இப்போ கேட்டகரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் வந்துருச்சு, ஓகேவா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா எந்த அளவுக்கு ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க போகிறேன். ஸோ ஜஸ்ட் ஐம் கோனா கிளிக் தட் அண்ட் கோனா ட்ராக் ஹியர். ஸோ இப்படி ட்ராக் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கிராஃப் கிடச்சி, ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும்
ஸோ இப்போ வந்துட்டு இந்த சைடில் இருக்க கேட்டகரி, ஸோ கேட்டகரி டெக்னாலஜி இருக்குது, ஆஃபீஸ் சப்ளைஸ் இருக்குது, அண்ட் ஃபர்னிச்சர் இருக்குது. ஓகேவா? அண்ட் கீழே இருக்கிறது வந்துட்டு எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு கீழே இருக்குது. ஓகேவா? ஸோ இது கிளியரில் உங்களுக்கு. உங்களுக்கு உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் வந்துட்டு இதை நகட்டி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ சம்டைம் வந்துட்டு நம்ம விசுவலைசேஷன் பண்ணும்போது, ஸோ ப்ரெசன்டேஷனுக்குலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரே பேஜில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வைக்க வேண்டியிருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே ஜஸ்ட் அப்படியே மூவ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இது பண்ண முடியும். ஸோ இப்போ நான் இந்த வாரத்தில் வைக்கணும்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்துட்டு எப்படி இதை வந்துட்டு உங்களுக்கு கலர் பிடிக்கல, எல்லாம் வந்துட்டு இதில் வந்துட்டு உங்களுக்கு இந்த டெக்ஸ்டர் அண்ட் இது பிடிக்கல அப்படின்னா அதை நீங்கள் மாற்றிக்கலாம். எப்படின்னா நீங்கள் இது கிளிக் பண்ண மாதிரி செலக்ட் பண்ண மாதிரியே இருக்கணும். அண்ட் ஜஸ்ட் கோ டு திஸ் ஆப்ஷன். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இதில் லைக் லாட் ஆஃப் ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இதில் பாரை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்துட்டு பாரோட கலர்ஸ்லாம் காமிக்கும். அண்ட் அதோட டிரான்ஸ்பேட்டிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ எனக்கு வந்துட்டு ப்ளூ கலர் பிடிக்கல. ஸோ ஐம் கோனா டேர்ன் தட் இன்டூ எல்லோ. ஸோ நான் எல்லோ மாற்றும் போது எனக்கு வந்துட்டு அது சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ கலர் சேஞ்ச் ஆகும். அண்ட் இது வந்துட்டு உங்களுக்கு ஃபாண்ட் பிடிக்கல அப்படின்னா யூ கேன் சேஞ்ச் த ஃபாண்ட். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அண்ட் எனக்கு டெக்ஸ்ட் கலர் பிடிக்கல அப்படின்னா நான் வந்துட்டு லைக் ஐ மூவ் டு த ரெட் கலர், இதுமாதிரி கலர் மாற்றிக்கலாம். அண்ட் லைக் லாட் ஆஃப் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ எந்த மாதிரி சைஸில் வைக்கணும், ஸோ எல்லாமே நீங்கள் டிசைட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இதை வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட இந்த விசுவலைசேஷனை. ஓகேவா? இது வந்து நமக்கு ஸ்டாக் பார், இந்த ஸ்டாக் பார் விசுவலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இது வந்துட்டு இந்த ஒர்க் வச்சுறேன். அண்ட் நவ் ஐ எம் கோனா டூ இன்னொரு இது எடுத்து வைக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டாக் காலம் வேண்டாம். ஸோ ஜஸ்ட் நான் கிளஸ்டருக்கு போய்க்கிறேன். ஓகே, கிளஸ்டர் எடுத்து உள்ளே போடுறேன். ஓகே. ஸோ ஓகே, இந்த பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் பார் வந்துட்டு நான் இங்கே எடுத்து வச்சுறேன். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு இதுலேயுமே வந்துட்டு அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் இருக்குது. ஸோ நம்ம கிளஸ்டர் பார் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஸோ கிளஸ்டர் பார் வந்துட்டு நமக்கு சைட் பை சைட் கம்பேரிசன் பார்க்குறது. ஓகேவா? ஸோ பக்கத்துலேயே வந்துட்டு நமக்கு ரெண்டு லைக் இப்போது எப்படி சொல்கிறதுனா நான் செஞ்சு காமிக்கேன் உங்களுக்கு. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸ் ஆக்சிஸில் வந்துட்டு ஒய் ஆக்சிஸில் வந்துட்டு என்ன ப்ராடக்ட்னு சொல்லிட்டு நான் எடுத்து போடுறேன். ஸோ நான் கேட்டகரி எடுத்து போடுறேன் வச்சுக்கோங்க. ஸோ கேட்டகரி போடுறேன். ஓகேவா? அண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் வந்துட்டு ப்ராஃபிட் வந்து நான் பார்க்க போகிறேன். ஸோ ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ அண்ட் சேம் டைமில் வந்துட்டு ஒய் ஆக்சிஸில் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஓகே ஓகே நான் ஒய் ஆக்சிஸ் கண்ட்ரி எடுத்து போடுறேன் வச்சுக்கோங்களேன். ஸோ அகைன் இன்னொன்று எடுத்து போடுறேன் கண்ட்ரி. ஸோ அப்படி நான் போடும்போது வந்துட்டு எனக்கு லைக் பக்கத்து வெயிட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு லைக் என்னால் பக்கத்து எல்லாத்தையும் பார்த்து முடியும். கேட்டகரி வைஸாக என்னால் பார்த்துக்க முடியும். என்னென்ன கண்ட்ரிக்கு என்னென்ன சேலாக இருக்குது, எந்த மாதிரி சேலாக இருக்குது, எவ்வளோ ப்ராஃபிட் வந்துருக்கு சொல்லி என்னால் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு லைக் இதுவுமே சிம்லர் தான், ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு ரெண்டுமே ஒரே பர்பஸ் தான். ஓகேவா? ஆல்மோஸ்ட் போத் ஆர் சேம் பர்பஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது வந்துட்டு நமக்கு இதே மாதிரி வந்துட்டு ஃபுல் ஸ்டாக் காலம்னு இருக்குது. ஸோ இந்த 100% ஸ்டாக் காலம் இருக்குல்ல, அதை எடுத்து உங்களுக்கு ட்ராக் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது டீசெலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதை எடுத்து உங்களுக்கு போடுறேன். ஸோ இதில் நமக்கு வந்து பார்க்கும்போது தெரியும். ஸோ இது எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி தெரியும். ஓகே. ஸோ நான் இப்போ இதில் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் நமக்கு சேம் லைக் சைடில் வந்துட்டு எக்ஸஸில் வந்துட்டு இந்த கேட்டகரியும் போட போகிறேன். ஸோ கேட்டகரி கீழே கேட்டகரி வந்துடும். அண்ட் ஒயில் வந்துட்டு நான் ப்ராஃபிட் திங்கும் போட போகிறேன். அண்ட் சேம் டைமில் வந்துட்டு சேல்ஸும் போட போகிறோம். ஓகேவா? ஸோ சேல்ஸும் போடும்போது எனக்கு வந்துட்டு இது டேட்டா கிடைக்கும் பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்துட்டு எனக்கு டார்க் ப்ளூவில் இருக்கிறது வந்துட்டு ப்ராஃபிட் அண்ட் சேல் வந்துட்டு லைட் ப்ளூவில் இருக்கிறது சம் ஆஃப் சேல். ஓகேவா? ஸோ டோட்டல் சேல். ஸோ சேல் வந்துட்டு லைக் எனக்கு எவ்வளோ இருக்குது, ஸோ சேல்னு பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு லைக் 47 lakh கிட்ட சேல் ஆகிருக்கு. அண்ட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு சம்திங் லேக்ஸ் வந்துட்டு ப்ராஃபிட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நமக்கு ரிலேட்டபிளாக நமக்கு வந்துட்டு மாற்றி எடுத்து இது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அரேஞ்ச் பண்ணி வி கேன் சி தட்
லைக் ஹவு எந்த மாதிரி வந்துட்டு நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒர்க் ஆயிருக்கு, ஸோ எந்த மாதிரி சேல்ஸ் ஆகிருக்கு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி வந்துட்டு நமக்கு லாட் ஆஃப் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்துட்டு இதில் எத்தனை ஆப்ஷனாலும் எடுத்து போடலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே எடுத்து போட்டு பார்க்கலாம். ஸோ லைக் இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஒன்று செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு டீசெலக்ட் தட். நீங்கள் டீசெலக்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்துட்டு அடுத்து சேஞ்ச் பண்ணணும். இல்லைனா வந்துட்டு லைக் அது நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கவே வந்துட்டு மற்ற நீங்கள் கிளிக் பண்ணுறப்போ அதே மாறிடும். இப்போ நான் வந்துட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு நான் கிளிக் பண்ணேன் இதை. ஸோ கிளிக் பண்ண எனக்கு என்னாச்சு, இது வந்துட்டு சாரி. ஸோ நான் இந்த டேகை நான் செலக்ட் பண்ணிட்டு நான் இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஒரு பை சார்ட் மாதிரி மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக டீசெலக்ட் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் எடுத்து உள்ளே போடுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் லைக் மல்டிபிள் திங்கை வந்துட்டு ஒரே ஒர்க் இந்த டேப்பில் வந்துட்டு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஒர்க் ஸ்பேஸில் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு லாட் ஆஃப் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் இப்போ வந்துட்டு ஒவ்வொன்றா வந்துட்டு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? லைக் டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி லோட் பண்ணி பார்த்தீங்களா? ஓகே. ஸோ எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் லைக் இதை எத்தனை நாளும் எடுத்து போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த விசுவலைசேஷன்லேருந்து உங்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள்லாம் இங்கே எடுத்து போட்டு யூ கேன் சி என்ன நடக்குன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வந்துட்டு ப்ராடக்ட் நேம் அண்ட் ப்ராஃபிட்னு சொல்லிட்டு சும்மா எடுத்து போகிறேன். ஸோ போடும்போது ஐ வில் கெட் அ வேல்யூ. ஸோ இந்தளவுக்கு வந்துட்டு எனக்கு சேல்ஸ் ஆகிருக்கு, ஸோ இந்தளவுக்கு எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு சொல்லிட்டு ஐ கேன் செக் தட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இங்கே எத்தனை நாள் எடுத்து போட்டுக்கலாம். அண்ட் இது வந்துட்டு நான் பெருசாக சொல்ல வேண்டியதில்லை, இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற ஸ்டாக் பார். ஓகேவா? ஸோ ஸ்டாக் பார் வந்துட்டு தென் லைக் கேட்டகரிஸ் வந்துட்டு நமக்கு வியூ பண்ணுறதுக்கு ஐ மீன் கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் சேம் கோஸ் டு கிளஸ்டர் பார். ஆனால் கிளஸ்டர் பாரில் வந்துட்டு நீங்கள் அந்த பக்கத்தில் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ லைக் பக்கத்தில் எப்படி சொல்கிறது, இது நான் கரெக்டாக போட நினைக்கிறேன். ஸோ வி ட்ரை திஸ் அகைன். ஓகே. இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? ஸோ பக்கத்தில் இருக்கா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பக்கத்தில் வச்சு பார்த்துக்கலாம். ஓகேவா? எத்தனை கவுண்டர்ஸ் என்ன கவுண்டர் சேல் ஆயிருக்கு அண்ட் என்ன பார்க்க சொல்லிட்டு நீங்கள் இப்படி பக்கத்தில் வந்து பார்க்கறதுக்காக இந்த கிளஸ்டர் பார் ஒர்க் ஆகுது. ஓகேவா? உங்களுக்கு யூஸ் ஆகுது. அண்ட் உங்களுக்கு இது வந்துட்டு சொன்ன மாதிரி 100%. ஓகேவா? ஸோ 100% ஸ்டாக் பார்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இதில் வந்துட்டு லைக் ஒரே பாரில் தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு யூ கேன் வியூ டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ். ஓகேவா? இது ரொம்ப ரிலேட்டபிளான ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டடான கேட்டகரிஸ் வந்து எடுத்து போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் போட்டிருக்கேன் தெரியுமா, எத்தனை சேல் ஆயிருக்கு அண்ட் சம் ஆஃப் ப்ராஃபிட் சொல்லிட்டு போட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டு பார்க்கலாம். ஓகேவா? அண்ட் கீழே இருக்க இது வந்துட்டு என்னென்னா லைன் சார்ட். ஸோ நம்ம லைன் சார்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கரண்ட் ட்ரெண்டில் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் கிராஃப் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஸோ இப்போ ஒரு நாளைக்கு ஒரு பாயிண்ட் வந்துட்டு அங்கே கிளிக் பண்ணி அதை இதில் பார்த்தோன்னா நமக்கு அதில் வேல்யூ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஓகே, நான் இங்கே போட்டே காமிக்கிறேன். ஸோ எப்போ நான் இதை எடுத்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை எடுத்து இவ்வளோ போட்டுருந்தேன். ஸோ இதுக்குமே நம்ம வந்துட்டு 2 ஆக்சிஸ் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நான் கண்ட்ரி வைஸ் அண்ட் ப்ராஃபிட் சொல்லிட்டு நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன். ஸோ ஒவ்வொரு கண்ட்ரியில் என்னென்ன ப்ராஃபிட் வந்துருக்குன்னு சொல்லிட்டு வீ கேன் செக் ஹியர். ஓகேவா? ஸோ எந்தளவுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, மில்லியன் அந்த மாதிரி ப்ராஃபிட் பார்க்காத இந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு தான் வந்துட்டு இது ஒர்க் ஆகுது. அண்ட் இதில் வந்துட்டு நீங்கள் லைக் தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா எடுத்து போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு குவான்டிட்டி சேல் ஆகுது சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம், அப்படியும் போட்டு பார்க்கலாம். ஸோ அதுவுமே உங்களுக்கு காமிக்கும். ஸோ இதுமாதிரி பார்த்துக்கலாம். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாத வகையில் நீங்கள் வந்துட்டு இப்படி போட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ வென் யூ கோனா கம்பேர் 2 or more திங். ஓகேவா? ஸோ அதுக்கு மேலே இருக்க விஷயத்தை வந்து கம்பேர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நம்ம லைன் சார்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் நமக்கு 4th இருக்கிறது வந்துட்டு ஏரியா சார்ட். ஸோ ஏரியா சார்ட்டுமே லைக் க்ளோஸ் டு லைன் சார்ட் தான். ஆனால் நீங்கள் நமக்கு வெறும் லைனில் மட்டும் தான் காமிக்க, அங்கே நான் அப்படி காமிக்க லைக் இட் வில் ஷோ லைக் எ மவுண்டைன். ஸோ மவுண்டைன் ஸ்ட்ரக்சரில் நமக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா மாற்ற தெரிஞ்சதில்ல உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அது மவுண்டைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
இது வந்துட்டு நம்ம எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னா அந்த கிரிக்கெட் ஸ்கோர் பார்க்குறப்போ நமக்கு அந்த ஒவ்வொரு ஓவருக்கு எந்த அளவுக்கு பேருக்கு சொல்லிட்டு ரெண்டு டீமை கம்பேர் பண்ணுவாங்க தெரியுமா? லைக் மவுண்டைன் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இது இருக்கும். ஆனால் ஃபுல் கலர் தான் இருக்கும். ஓகேவா? கம்ப்ளீட் ஏரியாவும் கலர் தான் இருக்கும். ஸோ அதான் வந்துட்டு இந்த லைன் சார்ட்டுக்கும் லைக் லைன் சார்ட்டுக்கும் ஏரியா சார்ட்டுக்கும் வித்தியாசம். ஓகேவா? ஸோ மற்றபடி பெரிய வித்தியாசம் கிடையாது ரெண்டுத்துக்குமே. அண்ட் இது வந்துட்டு நமக்கு ஸ்டாக்டு ஏரியா சார்ட்டுன்னு சொல்கிறோம். அதாவது லைக் மல்டிபிள் ஏரியாஸ் வந்துட்டு ஸ்டாக் பண்ணியிருப்பாங்க. மல்டிபிள் லைக் மோர் தென் 3 or 4 அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு நம்ம ஒரே மாதிரி வச்சு பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மல்டிபிள் லேயர்ஸ் நமக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா ஜஸ்ட் ஐம் கோனா செலக்ட் கண்ட்ரி. ஃபஸ்ட்டு கண்ட்ரி செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் வந்துட்டு நான் ரெண்டாவதுல வந்துட்டு ஜஸ்ட் என்ன சேல் ஆயிருக்கு அண்ட் எவ்வளோ குவான்டிட்டி சேல் ஆயிருக்கு அண்ட் எந்தளவுக்கு ப்ராஃபிட் கிடச்சுன்னு சொல்லிட்டு நான் மல்டிபிள் விஷயத்தை பார்க்கணும்னு நினைக்கிறேன் வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வந்துட்டு நான் இப்படி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ லெட் மீ எக்ஸ்பேண்ட் திஸ். ஸோ பார்க்கும்போது தெரியுதா? ஸோ மல்டிபிள்ஸ் வந்து இதுவுமே எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான். ஆனால் சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கும் ரெண்டுக்குமே. எல்லாத்துக்குமே சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எல்லாமே சிம்பிள் தான் நமக்கு. லைக் பெரிய லெவலில் வந்துட்டு கன்ஃபியூஷன் வராது இது. ஸோ இது மாதிரி வந்துட்டு நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? இங்கே இந்த பவர் பிஏல வந்துட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது நமக்கு. அண்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு லைக் லைன் சார்ட் மாதிரி இருக்கும் அண்ட் சேம் டைமில் வந்துட்டு பார் கிராஃப் இருக்கும். ஸோ ரெண்டுமே இணைஞ்ச மாதிரி இருக்கிறதா வந்துட்டு ஓகே. ஸோ இது வந்துட்டு நமக்கு லைன் அண்ட் ஸ்டாக்டு காலம். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு என்னென்னா சாரி ஸோ இதில் வந்துட்டு ஸோ இதுவே சேம் தான். ஆனால் வந்துட்டு இதில் வந்துட்டு என்ன சர்டன் பாயிண்ட்ஸை வந்துட்டு நம்ம லைக் குறிப்பிட்ட பாயிண்டில் என்ன சேஞ்ச் ஆகி சொல்லிட்டு செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது இதில். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நடுவில் நம்ம கிளிக் பண்ணால் என்ன சேஞ்ச் ஆகுன்னு தெரியுமா? தெரியாது இல்லையா? ஸோ அந்த சுச்சுவேஷன் நமக்கு எந்த இது கிடச்சிருக்கும் ப்ரெடிக்ஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே அப்படி பார்க்க முடியாது. ஆனால் இதில் வந்துட்டு பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நான் எக்ஸாக்சிஸில் வந்துட்டு என்ன போட போகிறேன்னா ஆஸ் லைக் இதில் வந்துட்டு இப்போ ப்ராடக்ட் நேம் போடுறோம். ஓகேவா? ஸோ ப்ராடக்ட் நேம் போட்டாச்சு. அண்ட் நம்ம வந்துட்டு ஒய்எக்ஸில் வந்துட்டு என்ன என்ன குவான்டிட்டி சேல் ஆகிருக்கு அண்ட் ப்ராஃபிட் அண்ட் சேம் டைமில் வந்துட்டு என்ன லைக் எவ்வளோ சேல் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு மொத்தமாக நான் பார்க்க போகிறோம். ஓகே, எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ சேல் ஆகிருக்கு அண்ட் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தீங்கன்னா லைக் தெரியும் உங்களுக்கு. லைக் இல்லைன்ட்டு எந்த இடத்துல எவ்வளோ சேல் ஆகின்னு சொல்லிட்டு வி கேன் ஸ்பெசிஃபிக்காக செலக்ட் பண்ணி அந்த மாதிரி பார்க்க முடியும். ஓகேவா? அண்டு இதில் வந்துட்டு லைனில் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? லைன் ஆஃப் எக்ஸஸ் கேட்டிருக்காங்களா? ஸோ அங்கே வந்துட்டு என்ன கொடுக்க போகிறேன்னா ஓகே. ஸோ இதில் வந்து நான் கேட்டகரி கொடுப்பேன், இல்லை கண்ட்ரி கொடுக்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கண்ட்ரின்னு கொடுக்கும்போது லைக் புரிஞ்சிச்சு. வா ஒன்றுமே கணக்கு தெரியல. வெயிட் பண்ணுங்க. ஸோ ஓகே, செக்மெண்ட் கொடுப்போம். ஓகே. ஸோ இது வந்துட்டு செக்மெண்ட் வைஸாக நமக்கு பிரிச்சுக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு லைக் கன்சியூமர் நம்ம டைரக்ட் கன்சியூமர் இருப்பாங்களா, அவங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ பேருக்கு அண்ட் கார்பரேட்ஸ்க்கு வந்துட்டு எவ்வளோ சேல் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு வி கேன் லைக் இந்த மாதிரி பிரித்து நம்மளால் பார்த்துக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த லைன் இருக்குது. ஸோ புரியுதுல? இதான் வந்துட்டு இந்த ஸ்டாக்டு. ஓகேவா? ஸோ லைன் அண்ட் ஸ்டாக் டிவைட் பண்ணி நம்மளால் பார்த்துக்க முடியும். ஓகேவா? சேம் டைமில் எல்லாத்தையும் டிவைட் பண்ணி பார்த்துக்க முடியும். கீழே ப்ராடக்ட் நேம் இருக்குது அண்டு மேலே வந்துட்டு யார் யாருக்கு எந்த மாதிரி லைக் என்ன கேட்டகரி இருக்கிற மக்களுக்கு நம்ம சேல் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி. ஸோ எப்படியுமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இல்லைனாலும் வெயிட் பண்ண கொண்டு வந்து டேரக்டாக லைனில் போடும். ஓகே. ஸோ அண்ட் இதே மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ சர்டன் பாயிண்ட்டில் வந்துட்டு எந்தளவுக்கு சேல் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு வி கேன் செக். ஓகேவா? ஸோ என்ன கவுண்ட்டில் வந்துட்டு நமக்கு இதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு நம்ம ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலாக பார்க்கும்போது வி கேன் லேர்ன் திஸ். ஓகேவா? ஸோ இதுவுமே ஒரு ஆப்ஷன் தான். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் புரியுதில்ல நான் சொல்கிறது? எதுவும் புரியலன்னா யூ கேன் ஆஸ்க் மீ. ஓகே ஓகே
ஓகே. ஸோ நீங்கள் வந்துட்டு இதை ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு வந்துட்டு இங்கே லைக் அந்த பட்டன் செலெக்ஷன் இருக்குது அண்ட் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஓகேவா. அண்ட் கீழே வந்துட்டு கொஞ்சம் ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. யூ கேன் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் தட் ஓகேவா. ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அண்டு மேலே இருக்கிறது இங்கே இருக்கிறதுன்னு பார்த்துட்டிங்கன்னா இதில் முதல் இருக்கிறது வந்துட்டு நம்ம கெட் டேட்டா சொன்ன மாதிரி வெளியே வந்து மற்ற ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய டேட்டாஸை வந்துட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக, அதாவது வெளியேருந்து லோட் பண்ணுறதுக்காக இந்த கெட் டேட்டாங்க ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். அண்ட் இது வந்துட்டு நம்ம டேரெக்டாக ஒரு எக்ஸல் ஃபைல் அந்த மாதிரி வந்துட்டு லோட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம் ஓகேவா. ஸோ டேரெக்டாக எக்ஸல் ஃபைலே வந்துட்டு லோட் பண்ணுறதுக்காக. அண்ட் இது வந்துட்டு லைக் இது ஒரு இன்னொரு அப்ளிகேஷன் ஓகேவா. லைக் ஒரு தேர்ட் பார்ட்டி இல்லைனா வந்துட்டு க்ளவுட் அப்ளிகேஷன் வச்சுக்கலாம். ஸோ அங்கேருந்து நம்ம டேட்டா எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இது எல்லாமே இது சர்வர் பேஸ்டு ஆப்ஷன்ஸ் ஓகேவா. ஸோ நீங்கள் ஒரு சர்வர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த சர்வரில் டேட்டா எடுக்கிங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி அங்கேருந்து டேட்டா எடுத்துக்கலாம் ஓகேவா. அண்ட் இதில் வந்துட்டு நாலாவதுக்கு எந்த டேட்டா. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் யூ கேன் கிரியேட் அ ஓன் டேபிள் ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு மார்க் போட்டு செக் பண்ண போகிறீங்கன்னா யூ கேன் கிரியேட் அ ஓன் டேட்டா ஹியர். நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணாலும் யூ கேன் கிளிக் எடிட் நீங்கள் வந்துட்டு எடிட் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா. ஸோ இதில் வந்துட்டு இப்படி ஓப்பன் ஆகும். அண்டு நீங்கள் வந்துட்டு இதை உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி மாடிஃபை பண்ணி நீங்கள் வந்துட்டு லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா. அண்ட் ஓகே. ஸோ இது வந்துட்டு டேட்டா வெர்ஷன் இருக்குது. ஸோ இதுவுமே வந்துட்டு ஒன் ஆஃப் த சர்வர் பேஸ்டு இதுதான் ஓகேவா. ஸோ சர்வர் பேஸ்டு ஆப்ஷன் தான் ஓகேவா அதுவுமே. அண்ட் இது ரீசன்ட் சோர்ஸ். ஸோ ரீசெண்டாக நீங்கள் வந்துட்டு என்ன யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு இருக்குல்ல. ஸோ நான் ரீசெண்டாக வந்துட்டு இன்னொரு கிளாஸ் எடுத்தேன். ஸோ அங்கே வந்துட்டு யூஸ் பண்ணது வந்துட்டு இருக்கும் எனக்கு. ஸோ அதே மாதிரி வந்துட்டு ரீசெண்டாக நீங்கள் லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இது வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இப்போ கையில் வந்துட்டு இதில் இந்த இடத்துல வந்துட்டு இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸல் ஃபைல்லையோ இல்லை வேர்ட் ஃபார்மேட்லேயும் இருக்குன்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எடிபிளான இந்த பவர் பிஐயில் எடிபிளான ஃபார்மேட்டை வந்துட்டு சேஞ்ச் ஆகி கொடுக்கும். இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வரும் ஓகேவா. ஸோ அதுக்காக தான் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டாங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். அண்ட் இது வந்துட்டு உங்களுக்கு ரிசர்ச் ஆப்ஷன். இது எதுக்காக அப்படின்னா உள்ளுக்கு எல்லா டேட்டாவுமே க்ளீன் பண்ணாது, எல்லாத்தையும் வந்துட்டு கிளியர் பண்ணி தேவையில்லாத டேட்டாலாம் நமக்கு விளக்கிட்டு அண்ட் தேவை இருக்கிறத வந்துட்டு நமக்கு இது பண்ணி கொடுக்கும் ஓகேவா. ஸோ பேசிக்கலாக க்ளீன் பண்ணுறது. நம்ம லேப்டாப்பில் வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறோம் இல்லையா ஒரு ஸ்பீடு கிடைக்கணுக்காக. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இதுவுமே ஓகேவா. அண்ட் இது வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நான் வந்துட்டு இது என்ன பண்ணியிருக்கேங்கிறது வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண நினச்சிங்கன்னா ஸோ ஜஸ்ட் இது வந்துட்டு இது பண்ணிவிட்டு வி கேன் டைப் வாட் எவர் யூ வாண்ட் ஓகேவா. ஸோ அதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறோம், ஜஸ்ட் ஃபார் இண்டிகேஷன். அண்ட் இதில் வந்துட்டு இது இருக்கிறதோ ஸோ இதுவுமே ஒன்று தான். ஆனால் இதில் வந்துட்டு நீங்கள் வெளியே மற்ற ஆப்ஸில் இருந்தோ இல்லை மற்ற ஃபைல்ஸில் இருந்தோ நீங்கள் வந்துட்டு இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ மற்ற விஷுவல்ஸ் இங்கே வந்துட்டு இல்லாத விஷுவல்னு இருக்கும். ஸோ அந்த விஷுவல் வந்து நீங்கள் ஏதாச்சும் பார்த்துருக்கீங்கன்னா அது அங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு வந்து யூ கேன் யூஸ் ஹியர் ஓகேவா. ஸோ நாளைக்கு சான்ஸ் இருந்தால் நான் வந்துட்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இருக்குது ஓகேவா. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் டாப்பில் வந்துட்டு கோபைலட் இருக்குது. வென்எவர் உங்களுக்கு வந்துட்டு டவுட்ஸ் இருக்குது, இது வந்துட்டு உங்களுக்கு புரியல அப்படின்னா கோபைலட் ஜஸ்ட் நார்மலாக கேட்டால் நமக்கு என்ன தேவையோ கேட்டால் அது வந்துட்டு நமக்கு டிஃபைன் பண்ணி கொடுக்கும் ஓகேவா. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ அதுக்காக கோபைலட் ஆப்ஷனுமே இருக்குது. அண்டு மோர் விஷுவல். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது ஓகேவா. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு Q&A ஆப்ஷன் இருக்குது. ஸோ எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கணுங்கிறத வந்துட்டு நீங்கள் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே வந்துட்டு இந்த டேப்ல வந்துட்டு உங்களுக்கு இருக்கும் ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்கணும் கேட்டுட்டு அதுக்கான ஆன்சர்ஸை நீங்கள் கொடுத்து வைக்கலாம். ஸோ தட் அது வந்துட்டு உங்களுக்கு இது பண்ணுற மாதிரி ப்ரெசன்டேஷனில் யூஸ் ஆகும் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன் அங்கே இருக்குது. அண்ட் யா ஸோ இது வந்துட்டு அந்தளவுக்கு இது இல்லை. ஸோ இது வந்துட்டு தீம்ஸ் எந்த மாதிரி தீமில் இருக்கணும் இல்லை ஒரே தீமில் இருக்கணும்னு வச்சிங்கன்னா அப்படியே செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதுலேயுமே. அண்டு எத்தனை பேஜ் வந்துட்டு எத்தனை சைஸில் இருக்கணும். இப்போது நமக்கு வந்துட்டு இந்த சர்டன் சைஸில் இருக்குது இல்லையா, அது ஒரு ஸ்பெசிஃபிக் சைஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எந்தளவுக்கு பேஜ் சைஸ் செட் பண்ணணும்னு நினச்சோமோ அந்தளவுக்கு நம்ம செட் பண்ணிக்கலாம் ஓகேவா. அண்டு மொபைல் லேஅவுட்டில் வேணால் அது கிளிக் பண்ணி மொபைல் லேஅவுட்டில் மாற்றிக்கலாம். ஸோ இது மாதிரி நமக்கு மல்டிபிள் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ நீங்கள் வந்துட்டு மொபைலில் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி பார்க்கலாம். ஸோ யூ காட் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் ஹியர். அண்ட் ஆப்டிமைசேஷனில் வந்துட்டு ரெஃப்ரெஷ், நான் சொன்ன மாதிரி எந்த மாதிரி ரெஃப்ரெஷ் பண்ணுற விஷுவல் அந்த மாதிரி நிறைய இருக்குது ஓகேவா. ஸோ ஒரு மாதிரி உங்களுக்கு குழப்பமாக இருக்குது அந்த மாதிரி சமயத்தில் வந்துட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கிளியரான ஐடியா கிடைக்கும். ஓகே ஸோ இதான் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். அதுக்காக தான் வந்துட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதெல்லாம் வந்துட்டு நமக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணுறப்போ யூஸ் ஆகிற விஷயங்கள் தான் ஓகேவா. அண்ட் யா இதுதான் வந்துட்டு பவர் பிஐ பற்றின ஒரு பேசிக்கான ஒரு இன்ட்ரோன்னு வச்சுக்கலாம்.
உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ எப்படியும் உங்களுக்கு பார்க்கும்போதே ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். இது வந்துட்டு ரொம்ப வித்தியாசம் கிடையாது. நமக்கு வந்துட்டு இந்த ப்ரெசன்டேஷன் இருக்குல்ல, பவர் பாயிண்ட் இருக்குல்ல, பவர் பாயிண்ட்டும் அண்ட் எக்ஸலையும் சேர்த்த மாதிரி இருக்கிறது தான் வந்துட்டு நமக்கு இந்த பவர் பிஐ ஓகேவா. ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஈஸி டு ஹேண்டில். நீங்கள் வந்துட்டு இல்லை எத்தனை நாள் எடுத்து போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா இதில்? டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகே. அண்டு ஓகே. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு எதுவும் புரியல அப்படின்னா நீங்கள் குரூப்பில் வந்துட்டு இருக்க குரூப்பில் வந்துட்டு நீங்கள் இது போடுங்க, டெக்ஸ்ட் நீங்கள் போடுங்க என்ன டவுட் இருக்கோ. அதை வந்துட்டு நான் பார்த்துட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகேவா. அண்டு இதுக்கு மேலே இதில் வந்துட்டு இதில் இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோதான். ஸோ எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இல்லை வந்துட்டு நான் ரொம்ப லைக் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தோணுச்சுன்னா யூ கேன் டெல் தட் ஓகேவா. ஸோ நான் வந்துட்டு அதை கரெக்ட் பண்ணிக்குவேன். ஓகே தானே இன்னைக்கு கிளாஸ்? எதுவும் லைக் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி ஃபீல் ஆச்சா, இல்லை எதுவும் புரியலையா நான் சொன்னது? ஓகே ஓகே ஃபைன். ஸோ இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோதான். ஸோ யூ கேன் வைண்ட் அப். நாளைக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி வச்சு பார்க்கலாம் ஓகேவா. ஸோ கிளியராக லைக் ஒரு ஒரு இன்டர்மீடியட் டிஃபிகல்ட்டியோட ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து we can செக். இல்லைன்னா நம்ம வந்துட்டு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா. ஸோ நாளைக்கு ஓகே. தேங்க்யூ.